அனைவருக்கும் வணக்கம். நான் ரீசெண்ட் டைமில் ரீவிசிட் பண்ண ஒரு படம், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு படம் பேராண்மை. இந்த படத்தோட டைரக்டர் ரைட்டர் எஸ்பி ஜனநாதன் அவர்கள். இந்த படத்தில் அவங்க ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ இதில் அவர் பேசின பொலிட்டிக்கல் பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு இல்லையா, அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ அதை நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு சொல்லி இந்த வீடியோ பண்ணுறேன். அரசியலை எப்படி அரசியல் படுத்தணும்னு ஒரு இடம் இல்லை, அதை நான் முயற்சிக்கிறேன் என்னுடைய படங்களில். அது எவ்வளோ பலனடைகின்றது வேறு. மக்கள்கிட்ட நம்ம கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு அரசியல் அப்படின்னா அரசியல் ஒரு பொருளாதாரம், இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம சொல்ல வர எக்கனாமிக்ஸ்ன்றது இல்லை, எல்லா மூலப்பொருளும் உங்கள்கிட்ட தான் இருக்குது, உன்னுடைய உழைப்பு சக்தி தான் அதோட மூலப்பொருள், அதுலேருந்து தான் விளையுது. டிஃபைன் பொலிட்டிக்கல் எக்கனாமி அப்படின்னா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விஷயம் சொல்லுவாங்க. ஆனால் என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கில் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஒரு நாட்டின் அரசு எப்படி பணம் சம்பாதிக்குது, அது எப்படி செலவழிக்குது, அதனால் மக்களுக்கு மாற்றம் நடக்குதா இல்லை பாதிக்கப்படுதா அப்படின்றத ஆய்வு பண்ணுறது தான் பொலிட்டிக்கல் எக்கனாமி. மக்களுக்கு எதிரான ஒரு கருத்தை கொண்டு ஒரு படத்தில் ஒரு தலையை காட்டுவார், அவர் ஹீரோவாக நினைப்பார், அது பெருமை பேசுவார் அப்படின்னா அவர் மக்கள் புறக்கணிப்பாங்க. இந்த ப்ராசஸ் தானே நடந்துடும். நீங்கள் புறக்கணிக்கணும்னு சொல்ல தேவையில்ல, மக்களே புறக்கணிச்சிருவாங்க. அரசாங்கம் புதுசாக ஒரு வரியை போடுறாங்க. ஸோ அதனால் பணக்காரர், நடுத்தரவர், அப்புறம் ஏழை, இந்த 3 பேருடைய வாழ்க்கையும் எப்படியெல்லாம் பாதிக்கப்படுது. இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் நோக்கம், அதிகார சமநிலை, சமூக நியாயம். சுவிட்சர்லாந்து கவர்மெண்ட்டு முத்துப்பேட்டைக்கு என்னடா எய்ம் பண்ணுதுன்னு பார்த்தாக்கா அங்கே வர மேங்க்ரோவ் காடுகள் உலகத்தில் சில இடத்துல தான் இருக்குது. அது மூச்சு விடும் காடுகள் அப்படின்னு பேர். அந்த ஆக்சிஜனை வெளியிடு காடுகள்லாம் ஷூட் பண்ணேன் பேரண்மை. அந்த ஆக்சிஜன் பூமியோட சுழற்சியில் சுவிட்சர்லாந்தில் பயன்படுது. அதனால் சுவிட்சர்லாந்து கவர்மெண்ட் எய்டு பண்ணுது. 2 லைனில் சொல்லணும்னா, அரசியல் முடிவுகளை எப்படி பொருளாதாரம் மாற்றுகின்றன, அந்த பொருளாதாரம் எப்படி மக்களுடைய வாழ்வை மாற்றுகிறது. ஒரு அரசியல்வாதிக்கு இருக்கிற ஒரு பார்வையில் தான் நான் சினிமாவை அணுகிறேன். பேராண்மை படத்தில் ஒரு முக்கியமான சீன், ஜெயம் ரவி அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு கிளாஸ் எடுப்பார். அந்த கிளாஸ் எஸ்பி ஜனநாதன் அவர்கள் நமக்கு எடுக்கிற ஒரு கிளாஸ். பேராண்மை படத்தில் நான் எல்லாருமே சொன்னாங்க, ஒரு கிளாஸ் ரூமில் சர்ப்ளஸ் வேல்யூ பற்றி ஒரு கிளாஸ் நடக்கும். ஜெயம் ஹீரோ எடுப்பார். அதான் படத்திலே செலவு அதிகமான காட்சி அது. ஸோ நமக்கு சினிமாவில் பாலிடிக்ஸை டீச் பண்ண டீச்சர்ஸ் அப்படின்னா நிறைய டைரக்டர்ஸ் இருக்காங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் கே பாலச்சந்தர், மணிவண்ணன், கேவி ஆனந்த், ஏஆர் முருகதாஸ், வெற்றிமாறன், பா ரஞ்சித், மாரி செல்வராஜ், இவங்கெல்லாம் இருக்கிற கிளாஸில் எனக்கு ஸ்பெஷலான ஒரு இடம் அப்படின்னா எஸ்பி ஜனநாதன் அவர்களை சொல்லுவேன். ஏன்னா இவருடைய எல்லா படங்கள்லையுமே ஏதோ ஒரு இடத்துல அரசியல் புரிதலை வச்சுக்கிட்டே இருப்பார். அரசியல் பொருளாதாரம். ரவிமோகன் ஒரு கிளாஸ் எடுப்பாங்க. பண்டமாற்று முறையிலேருந்து பணம் வந்தது, பணத்து வந்ததுக்கு அப்புறம் அந்த பொருள் எப்படி மாறுனுச்சு. முதல்ல சமூகத்தை ஏற்பட்ட தேவைகளை ஒட்டி மக்கள் ஒரு பண்டத்தை கொடுத்துட்டு அவங்களுக்கு தேவையான இன்னொரு பண்டத்தை வாங்கிக்கிட்டாங்க. கமாடிட்டி டு கமாடிட்டி. அதுக்கப்புறம் பணத்தை சேர்த்து வச்சு, பொருளை சேர்த்து வச்சு, அதுக்கப்புறம் நடந்த பொருளாதார மாற்றங்களை ரொம்ப அழகாக கிளாஸில் சொல்லியிருப்பாரு. இந்த எக்ஸ்சேஞ்ச் கஷ்டமாக இருந்ததால நடுவில் வந்தது தான் பணம். அப்புறம் சரக்கை கொடுத்துட்டு பணத்தை வாங்கிக்கிட்டாங்க. தேவைன்னா அதே மதிப்புள்ள பணத்தை கொடுத்துட்டு சரக்கை வாங்கிக்கிட்டாங்க. கமாடிட்டி டு மணி டு கமாடிட்டி. மக்களுக்கு தேவையான விஷயங்களை பணம் மூலமாக பரிவர்த்தனையாக மாற்றுறாங்க. அதுக்கப்புறம் பொருளை பதுக்கி வச்சு ஒரு டிமாண்டை கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் பணத்தை வாங்குறாங்க. ஆனால் பணத்தோட ரோல் மாறி அதுக்கப்புறம் பணத்தை கொடுத்து சரக்கை வாங்கி பதுக்கி வச்சுக்கிட்டாங்க. அப்புறம் டிமாண்ட் அதிகமான உடனே சரக்கை கொடுத்துட்டு பணத்தை வாங்கி சேர்த்துக்கிட்டாங்க. மணி டு கமாடிட்டி டு மணி. சர்ப்ளஸ் மணி அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கும். அதை பற்றி அவர் பேசுகிறப்ப சர்ப்ளஸ் வேல்யூன்ற ஒரு மிகப்பெரிய தேரி, மார்க்சின் மிகப்பெரிய கண்டுபிடிப்பு அதுதான் அப்படின்னு அவரே சொல்றாரு. அது எங்கேருந்து வருது, அதுதான் வகுப்பறையாக நடத்த சொல்லி. மக்களுக்கு தேவையான விஷயம் எல்லாமே பண பரிவர்த்தனையில் நடந்துட்டு இருக்கும். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே பொருளை பதுக்கி வச்சு அதுக்கு டிமாண்டை கிரியேட் பண்ணி அதுக்கப்புறமா பணத்தை வாங்கினாங்க. இங்கே தான் அதிக பணம், அதாவது சர்ப்ளஸ் மணி நம்ம சமூகத்தை ஆட்டி படைக்க ஆரம்பிச்சது. பணத்தினால நடக்கிற அரசியல், பொருளாதாரம் மற்றும் அதனால் நடக்கும் மாற்றங்களை ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாரு. அப்போ இந்த லாபம் எங்கேருந்து வருது? சம பங்குகள் தான் பரிவர்த்தனை ஆகணும் இல்லைங்களா? சமூகத்தில் சம பங்கு பரிவர்த்தனை ஆகுதுன்னா சம உழைப்பு பரிவர்த்தனை ஆகுது. அதான் சரியான பரிவர்த்தனை. அடுத்து அங்கே ஒரு கேள்வி வரும், அதுவும் யார்கிட்ட இருந்துன்னு பாருங்களேன். இங்க இருந்து தான் காலாகாலமா உழைக்கிறவங்க கிட்ட இருந்து எல்லாமே உழைக்காதவங்க கிட்ட போய் சேர ஆரம்பிச்சது. அது எப்படி சார்? எங்க அப்பா பெரிய தொழிலதிபர். அவர் மூலதனம் போடலனா எந்த தொழிலாளியும் சோறு திங்க முடியாது. உழைப்பை பத்தி ஒரு ரொம்ப அழகான ஒரு எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். அதை அவர் வசனமா எழுதுனது எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு விஷயம்னு சொல்லலாம். இங்க உழைப்பு இல்லாம எதுவுமே மாறினது கிடையாது. உழைப்பு இல்லாம இங்க எதுவுமே மாறினது இல்லை. இந்த மேஜ உழைப்பால தான் மாறுச்சு. இந்த சாக் பீஸ் உழைப்பால தான் மாறுச்சு. இந்த மேஜர்லேருந்து உழைப்பை கழிச்சுட்டா வெறும் மரம் தான் மிஞ்சும்.
இந்த சாக் பீஸ்லேருந்து உழைப்பை கழிச்சிட்டா வெறும் சுண்ணாம்பு பவுடர் தான் மிஞ்சும். நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குற டிவியாக இருக்கட்டும், ஃபோனாக இருக்கட்டும், லேப்டாப்ஸாக இருக்கட்டும், டேபாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு அது உழைப்பால் தான் கிடச்சிருக்கும். நீங்கள் போடுற ஷர்ட்டு, பேண்ட்டு, சாரீ, நீங்கள் அன்றாட வாழ்வில் பயன்படுத்துகிற யூஸ் பண்ணுற எல்லா விஷயத்துக்குமே டேக்ஸ் கட்டிக்கிட்டு இருக்கீங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படி உலகம் பூராவும் உழைப்பால தான் மாறி இருக்கு. இங்கே தான் த பாயிண்ட் இஸ், உழைச்ச உழைப்பாளிக்கு எதுவுமே உழைக்காம சொகுசு வாழ்க்கை வாழறவனுக்கு மட்டும் பணமும் சொகுசும் எப்படி போய் சேர்ந்துச்சு? ஆனால் ரத்தம் சிந்தி, வேர்வை சிந்தி, கண்ணீர் சிந்தி உழைச்ச உழைப்பாளிக்கு எதுவுமே உழைக்காம சொகுசு வாழ்க்கை வாழ்றவனுக்கு மட்டுமே எல்லா சுகமும் பணமும் எப்படி போய் சேர்ந்துச்சு? திங்க் அபவுட் திஸ் டயலாக். இந்த டயலாக் என்னை ஒரு மாதிரி எனக்குள்ளே நிறைய கேள்விகளை கேட்டுச்சு. அதுக்கப்புறம் நிறைய ரிசர்ச் பண்ணேன். இதை வீடியோவாக பண்ணுன்றதுக்கு இந்த வசனம் தான் காரணம். இதை நம்ம கண்டுபிடிக்க வேணாமா? இதை களை எடுக்க வேணாமா? எங்களுக்கு எதுக்கு அரசியல்லாம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அரசியல் பொருளாதாரம் தெரியாம நம்ம இனம், மொழி, கலாச்சாரம், இலக்கியம் எதையுமே காப்பாற்ற முடியாது. அடுத்த சீன் ஒரு கம்பேரிஷன் சீன் இருக்கும். அது அவருடைய ஃப்ரெண்டு வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவம் அப்படின்னு சொன்னாங்க. இவங்களுக்கு எல்லாம் பிசிக்கல் எஜுகேஷன் கொடுக்க சொன்னா மென்டல் எஜுகேஷன் கொடுத்துக்கிட்டு இருக்க. பழங்குடி மக்கள்ல இருந்து மேல வர துடிக்கிற ஒருத்தவனை அவன் மார்க் மூலமா கம்பேர் பண்றது, ஷூவை தொடச்சிட்டு வான்னு அனுப்புறது, அசிங்கப்படுத்துறது, அவமானப்படுத்துறது. ஐ காட் ரியலி ஃப்ரஸ்ட்ரேட்டட். இவங்களுக்கு எல்லாம் நீ குருவா மாறிடலாம்னு நினைக்காத. அவங்க உன்னை வாத்தியார கூட ஏத்துக்கலையா? இதை ஒரு சீனா பார்க்கும்போதே நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா இது இப்பவும் பல பேர் வாழ்க்கையில சந்திச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு கஷ்டம்னு சொல்லலாம். இந்த ஷூவை கொண்டு கொடுத்து பாலிஷ் போட்டு எடுத்துக்கிட்டு வா. சரி சார். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் இதெல்லாம் செய்யாமல் கூட இருக்கலாம், இதெல்லாம் பண்ணாமல் கூட இருக்கலாம். ஆனால் உங்களை சுற்றி இருக்கிறவங்க யாராவது இதை பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இந்த ஏற்றத்தாழ்வு இல்லாமல் வாழ கற்றுக் கொடுங்க. அது போதும். ஒரு வார்த்தைக்கும் அரசியல் இருக்குது. ஒவ்வொரு வார்த்தைக்கும் அரசியல். மனித மக்கள் பிரச்சனைகள் இருப்பதால் எல்லா பக்கமும் ஓடுவாங்க. பேராண்மை இஸ் நாட் ஜஸ்ட் அ மூவி, இட்ஸ் அ பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட். அந்த காட்சியை ஒரு தேட்டரில் ரிமூவ் பண்ணியிருக்காங்க முதல் நாள். இது ரசிக்க மாட்டாங்க. முதல் காட்சி பார்த்தவங்க கத்தி இருக்கிறாங்க, கத்திட்டு திருப்பி அதுலேருந்து ரெண்டாவது காட்சியிலேருந்து அது போட்டிருக்காங்க. ராயல் சல்யூட் டு எஸ்பி ஜனநாதன் சார். நான் ஒரு சினிமாக்காரன், நான் வந்திருக்கிறேன்றதை காட்டுறேன், நான் என்னுடைய பர்சனாலிட்டி என்ன தெரியுமா அப்படின்ற பர்ஸ்பெக்டிவ்லேயே நான் படம் பண்ணல. எனக்கு ஒரு கருத்து இருக்கு, அதை பெரும்பான்மை மக்கள்கிட்ட இருந்து போய் சேர்க்கணும். அதுக்கு இருக்கிற மிகப்பெரிய மீடியம் சினிமாவாக நான் நினைக்கிறேன். அந்த மீடியாவை நான் பயன்படுத்துகிறேன். அப்படி தான் நான் புரிதல்.